அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக ஒரு அம்மையார் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க நிறைய இடங்களில் இந்த பக்தி மார்க்கம் பேசுகிறாங்க, யோகா மார்க்கம் தான் அதிகமாக பேசுகிறாங்க, ஞான மார்க்கத்தை பற்றி பேச்சே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாமே எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அதற்கு முன்னாடி ஒவ்வொரு மார்க்கத்தை பற்றியும் அவர்கள் அதில் அனுபவித்த பயன்களை பற்றியும் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். என்னுடைய ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்றத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆரம்பத்தில் நமக்கு சின்ன வயசுலேருந்தே கோயில்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அது மேலே ஒரு பக்தி அதிகம். அதனால் அப்போது ஒரு நம்பிக்கை இருந்தது, நமக்கு எதனாலும் இந்த கடவுள் இருக்கார், அவர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு கண்மூடித்தனமான ஒரு தைரியம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தைரியம். இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு தைரியம் இருந்தது. அப்புறம் நிறைய நற்குணங்களை சொல்லுவாங்க, நல்வழிப்படுத்துவாங்க, இப்படி நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு தோணுச்சு, நிறைய பேசுகிறாங்களே, ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? நம்மளும் போய் கேட்டு உட்காந்துட்டே இருக்கோம், நம்ம ஏன் அந்த செயலில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏஜ் வந்ததுக்கப்புறம் இதெல்லாமே செயல்படுத்துறது, அதாவது மனநிலை மாற்றங்களாக நம்ம செயல்படுத்துறது. இப்போது சர்வீஸ்னால் சர்வீஸ் பண்ணுறது பீப்புளுக்கு. நான் என் மனசை நல்லா வச்சுக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா வச்சுக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும். அது நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும், இதுவே சரிதானே அப்படின்ற மாதிரி பட்டுச்சு. நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணல, நான் அதுக்கு போய் வேண்டணும் அப்படின்ற மாதிரி இப்படி கொஞ்ச நாள் போச்சு. ஸோ எனக்கு எந்த மூலம் இந்த அறிவுகள்லாம் கொடுத்ததோ அதுக்கே நான் எதிராகிட்டேன். இப்படி கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணும்போது சர்வீஸ் பண்ணுறோம், அண்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் அடுத்த கட்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த லிபரேஷன் சொல்கிறாங்க, நோ மைண்ட் ஸ்டேட்டுன்றாங்க, ப்ளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுன்றாங்க, அது ஒன்றும் கிடைக்கலையே. சர்வீஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான இருக்குது, அதுக்கப்புறம் நார்மலாகிடுது. இந்த ப்ளிஸ்ஃபுல் ஸ்டேட்னால் எப்படி இருக்கும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்கு பார்க்கும்போது நமக்கு யூஸ்வலாக நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறது யோகா மார்க்கம் தான். அப்போ யோகா மார்க்கம் நிறைய ப்ராக்டிசஸ் போனேன், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன், நிறைய ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு எந்த மெடிடேஷன் ஒத்து வரும், நமக்கு சில மெடிடேஷன் தான் இயல்பில் ஒத்து வரும், பண்ணும்போது அதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நல்லா நமக்கு ரிசல்ட்ஸ் வரும். அந்த மெடிடேஷனை கண்டுபிடிச்சி எனக்கு அப்படி ஒரு மெடிடேஷன் ஆனாபானா. அந்த ஆனாபானா மெடிடேஷன் கிடைக்கிறது ஒரு பெரிய ஸ்டோரி. ஏன்னா பல மெடிடேஷன் ட்ரை பண்ணி ஓகே, ஸோ எல்லாத்துலேயும் ஏதோ நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் தேவை அப்படின்றது தான் நான் ஆனாபானா சூஸ் பண்ணேன். அந்த ஆனாபானா பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நாள்லேயே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ப்ளிஸ்ஃபுல்னஸ்லாம் எல்லாமே வர ஆரம்பிச்சது. ஸோ கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அந்த நோ மைண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்களே, தாட் இல்லாத ஸ்டேஜ், அது அட்டைன் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, இப்படி நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது இதில் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல், அது ரொம்ப ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட், ஒரு 2 month 3 month இருக்கும். அந்த டைமில் அது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் விடாமல். இனிஷியலாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, போய் உட்காருவேன், எவ்வளோ நேரம் என்னால் அங்கே உட்கார முடியுதோ, எவ்வளோ நேரம் நம்ம மைண்ட் அங்கே இருக்கோ அவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்பேன். ஆரம்பத்தில் 10 minutes 20 minutes இப்படி 1 hour 2 hour இப்படி ஆரம்பிச்சோடே போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா இந்த மெடிடேஷன் சும்மா உட்காந்துருக்கும் போதோ இல்லை வண்டி ஓடிட்டு இருக்கும் போதோ இப்படி எங்கே போனாலும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்ல ஒரு பெரிய சேஞ்ச் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளிஸ் எப்போயுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரிங்களா, இது ஏன் ப்ளிஸ் எப்போயுமே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. எப்போவுமே ஒரு மிதக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். அண்டு இந்த ஸ்டேட்லேருந்து எப்படி கீழே வரணும் அப்படின்றதுன்னு தெரியல. இதுதான் ஒரு சரியான குரு இல்லாமல் நம்ம பயணிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்றதுக்கான நிலைமை. மேலே போயிடுவோம், கீழே வர தெரியாது, கீழே வந்துடுவோம், மேலே போக தெரியாது இப்படி. ஸோ அப்போ இதை இன்னும் கொஞ்சம் டீப்பராக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு இந்த பிராணிக் ஹீலிங் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இந்த சக்கராஸோட அனாட்டமி பற்றி, நாடிஸ் பற்றி, இப்படி நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கிட்டோம். ஸோ அதில் தான் ரூட்டிங் டெக்னிக் அப்படின்றது இருக்கும். எப்படி இந்த கான்சியஸ்னை எப்படி மேலே எடுத்துகிட்டு போகிறது, எப்படி கீழே வருது, எப்படி ஒரு பர்சன் நோத்தா ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, அவங்க ஆறா கிளென்ஸ் ஆகும்போது என்ன நடக்குது, சக்கரா கிளென்ஸ் ஆகும்போது என்ன நடக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாகவே நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஒன்றா பண்ணி பார்த்து. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு காரண அறிவுன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்புவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் முன்னாடி இருந்தேன். அப்போது இறைசக்தி இருக்குது, அதுக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இறைசக்தியை நிச்சயமாக அதில் ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இப்படி ஒன்றா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க எனக்கு நிறைய, நான் படித்ததுக்கு எல்லாமே எனக்கு ஒரு ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, இப்படி தான் நம்ம
நம்ம மைண்டை வந்து மேலே எடுத்துகிட்டு போகணும். இப்படி தான் வந்து திரும்பி ரூட்டிங் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வரணும். குண்டலினி சக்தினா இதுதான். என்னென்ன சக்கராஸ்லாம் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு எதனால் அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் வந்தது அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. இது எதனால் வந்ததுன்னா, நம்ம உடம்புல வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய எனர்ஜி வந்து வருதான் பார்த்தோம் இல்லையா? பிரபஞ்ச ஆற்றல், தெய்வீக ஆற்றல், இப்படி நிறையா சொல்கிறோம். அது என்ன பேர் வச்சாலும் சரி, ஆற்றல் உள்ளே வருது. நம்ம ஆற்றல்னு வச்சுப்போம், ஆற்றல் உள்ளே வருது. அதிகமான பிராணசக்தி உள்ளே வரும்போது நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்கள்லேயும் எல்லா இடங்கள்லேயும் அது போய் நல்லா எங்கெங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கோ அங்கெல்லாம் நிறைவடையும் போது, அது நிறைவடையுது பார்த்திங்களா? அது நிறைவடைஞ்சோன்னா நமக்கு ஒரு நிறைவு வந்துடுது. அது ரீசெண்டாக கூட நண்பர் சொன்னார், பேரின்பம்னா என்னென்னா, உங்கள் உடம்புல காந்த சக்தி அபரிமிதமாக இருந்தால் நீங்கள் பேரின்பத்தை ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் அந்த பிராண ஆற்றல் வந்து அபரிமிதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அபரிமிதமாக ஃபீல் பண்ணுவோம். இதுதான் அதோட முக்கியமான கான்செப்ட். அப்போ வந்து மெடிடேஷன் பண்ண அந்த ஆற்றல் அதிகரிக்க நமக்கு அந்த இன்பம் அதிகமாகிட்டே இருக்குது. அது எப்போயுமே இருக்கிற மாதிரியே இருக்குது. இதுதான் வந்து அதுக்கான ஒரு பின்னாடி இருக்கிற விஷயம். ஸோ நான் ரிசர்ச் பண்ணி எனக்கு ரொம்ப நாள் தேடலில் இருந்துச்சு, அது ரீசெண்டாக கிடச்சது தான் சொன்னேன். அப்போது இந்த மெடிடேஷனோட பலன் வந்து புரிய ஆரம்பிச்சிது. அப்போது நம்ம என்னென்னலாம் வந்து படிக்கிறோமோ அதெல்லாம் இந்த மெடிடேஷன் யோகா மார்க்கத்துலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது அப்படின்றது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்போது எதுவுமே தெரியாது எனக்கு, ஓகேங்களா? ஸோ எதுவுமே தெரியாமல் யோகா மார்க்கம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா? கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அடுத்ததுக்கு ஒன்று வருது, பர்பஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருது. நம்ம இதெல்லாமே மைண்டு வந்து லிபரேட் ஆகிட்டு, மைண்டு வந்து இப்போது எந்த சஃபரிங்ஸும் இல்லை. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும், நம்ம பர்பஸ் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ அதுக்கு தான் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய கேள்விகள், லைஃப்னா என்ன, அதில் ஏன் துன்பம் வருது, இதற்கான விடைகள் என்ன அப்படின்னு தெரியும்போது இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஞான மார்க்கம் வந்து கொடுக்குது. இப்படி ஒன்று ஒன்றா போக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விடைகள் வந்து அதுலேருந்து கிடச்சிட்டே இருக்குது. ஸோ இப்போது இதில் கிடைக்கிற விடையை நான் வந்து யோகா மாதத்துலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். யோகா மாதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கான ஃபிலாசபியை வந்து நான் ஞான மாதத்தை தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? இது கிடைக்கிற பலனை வந்து நான் வெளியே சொல்லும் போது மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கர்மத்தில் வந்து ஆயிடுது. அதே மாதிரி நம்ம பக்தியில் இருக்கும்போது ஒரு கம்பேஷன், ஒரு டிவோஷன் வருது. ஸோ இதனால் நம்மளோட ஆணவம் அப்படின்றது குறையுது. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்திங்களா, எதாக இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்றது. அது ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, எல்லாத்தையும் நாம் தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து பக்தியில் இருக்க பர்சன்ஸ் வந்து அந்த எப்போவுமே இந்த டிவோஷன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு பவர் இருக்குமோ, எல்லாத்துக்கும் மேலே பவர் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சோடனே நாம் கொஞ்சம் சட்டிலாகிடும். அப்போது கடைசியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து என்னென்னா, இந்த 4 விஷயங்களும் சேர்ந்தால் தான் ஒரு யூனிட்டி வந்து கிடைக்கிது. வெறுமனே ஒன்றை மட்டும் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்று லேக் ஆகிறத நான் கண்டுபிடிச்சேன். அது எனக்கு லேக் ஆகிருந்துச்சு. அப்புறம் இது 4த்தையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது நிறைய மாஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4த்தையும் சேர்த்தாம்பா நீ பயிற்சி பண்ணணும் அப்படின்றதே சொல்கிறாங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் கற்றுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா வேதாத்ரி மகரிஷி ஆகிட்டு யோகா அங்கே இதில் போனோம். அங்கே இந்த 4 ப்ராக்டிஸ் இருக்குது. பக்தி இருக்குது, ஞானம் இருக்குது, யோகம் இருக்குது, கிரியை இருக்குது, சர்வீஸ் இருக்குது. அடுத்து கிரியா யோகம் போனேன். கிரியா யோகத்துலேயும் இருக்குது, பிராணிக் ஹீலிங்லேயும் இருக்குது, ஈஷாவில் இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 4த்தை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து உருவாக்குறாங்க. ஏன்னா 4மே இருக்கும்போது தான் அந்த யூனிட்டி வந்து கிடைக்கிது அப்படின்றது புரிய வந்துச்சு. ஓகே, அப்போது வந்து இந்த 4த்தோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஒரு மனிதரை வந்து வேகமாக க்ரோ பண்ணும். இப்போ நான் வந்து இதில் நான் என்ன பார்த்தேன்னா, என்றைக்கு இந்த 4 பார்த்தையும் நான் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தனோ அன்றைக்கி நான் என்கிட்ட எதுவுமே வந்து பிளாக்ஸ் கம்மியாக, என்னோடய மென்டல் பிளாக்ஸ் கம்மியாக இருந்தது. முன்னாடிலாம் ஏன் பக்தி ஏன் பண்ணணும், யோகா வந்துட்டோமே ஏன் பக்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஞானம் வந்துட்டோமே ஏன் யோகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் இது என்னென்னா எல்லாமே ஒன்றை தான் சொல்லுது அப்படின்றது புரிஞ்சதுக்கப்புறம் எதையுமே நம்ம நிராகரிக்கிறதில்ல. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஒவ்வொரு படிநிலை செய்கிறது. என் மாஸ்டர் சொல்லுவார், யோகா பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, அவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறீங்க, அதை வச்சு என்னங்க பண்ணுவீங்கன்னு கேட்பார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நம்மளோட தேவைக்கு நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம தேவை குடும்ப தேவைக்கு சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தேவைக்கு பயன்படுத்துகிற மாதிரி மீதி அதிகமான எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி என்ன பண்ணணும்னா சர்வீஸ் பண்ணுங்கன்னுவார்.
புரியுதுங்களா? நீங்கள் நார்மலாக இருக்கும்போது ஒரு பர்சனால் சர்வீஸ் பண்ண முடியாது. அவருக்கு அதிகமான எனர்ஜி இருக்கும் போது தான் ஒரு பர்சனால் சர்வீஸ் பண்ண முடியும். அந்த எனர்ஜியை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா, அந்த எனர்ஜி நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னுவார். அதே மாதிரி ஞான மார்க்கம், லைஃப்பை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனநிலையை நமக்கு கொடுக்குது. பக்தி வந்து நமக்கு டிவோஷனை கொடுக்குது. ஸோ அதனால் வந்து நம்மள்கிட்ட எந்த ஆணவம் பெருசாக இருக்கிறதில்ல, நமக்கு வந்து ஹம்பிளான ஒரு நேச்சர் கொடுக்குது. அடுத்து கிரியை வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது நமக்கு அதிகமான எனர்ஜி வந்து கிடைக்கிது. அண்டு அடுத்து யோகா மார்க்கம், யோகா பண்ணும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நம்ம என்னென்ன டெக்ஸ்ட்டில் படிக்கிறோமோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியுது. ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் கொஸ்டின் இருக்காது. அடுத்து இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு தத்துவம் தேவைப்படுது இல்லையா? என்ன நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஃபிலாசபி, எப்படி லைஃப்பை பார்க்கணும், எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபிலாசபி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞான மார்க்கம் தேவைப்படுது. அண்ட் இது எல்லாமே வந்து நமக்கு நம்ம மரபுலேயே வந்து ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸும் இதை தான் வந்து வெவ்வேறு வழியில் இன்சிஸ்ட் பண்ணி கேட்காங்க. அவங்க டீச்சிங்ஸ் எடுத்து மொத்தமாக பார்த்தோம்னா இது 4மே இருக்கும். ஏதாவது ஒன்று மட்டும் பெருசாக இருக்காது. அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 4த்தையும் 4 பில்லர் மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 4மே இப்போது யார் என்ன வேணால் நீங்கள் வந்து சொல்லலாம். இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் பாருங்களேன். ஜஸ்ட்டு நீங்களே உங்கள் மனசுக்கு தோன்ற விஷயங்கள நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4மே தேவை அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஞான மார்க்கத்தில் இருக்கும்போது ஒரு 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 விஷயம் இருக்குது. என்னென்னா கம்ப்ளீட்டாக சரண்டர், அதாவது நான் டூயர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த அத்வைதா ஃபிலாசபியில் வந்து சொல்கிறாங்க, எது நடந்தாலும் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்மா அப்படின்றத நினைக்காம, அது என்னோடய விஷயத்தில் இருக்குது, கர்மாவில் இருக்குது அப்படின்றாலும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது இங்கே தான் என்னோடய ஆசிரியர் வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுத்தாரு. இங்கே பார், எது நடந்ததோ அதை வந்து உன்னுடைய செயல்னால அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்புறியா? ஆமாம், கர்மத்தினால நடந்திருக்கு அப்படின்னு நம்புகிறோம். அப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலான ஒரு க்ரைசிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுவும் இவரால் இவர் பண்ண ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து அங்கே க்ரைசிஸாக முடிஞ்சிருக்கீங்களா? கரெக்ட். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி ஒரு கர்மத்தால் உங்களை வந்து பிரச்சனைக்கு கொண்டு போக முடியுமோ அதே கர்மத்தை யூஸ் பண்ணி நீ வளரவும் முடியும், க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ தான் ஏன் நம்ம வந்து நல்ல ஒரு புதிய ஒரு கண்ணோட்டமே எனக்கு வந்துச்சு. அப்போ நல்ல சீட்ஸை நம்ம பிளான் பண்ண அது க்ரோ ஆகி நமக்கு நல்ல ஃப்ரூட்ஸை கொடுக்கும். நம்ம அறியாமலே ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அதை நம்ம ஃப்ரூட்ஸை வந்து நம்ம இப்போ அறுவடை பண்ணுறோம். பட் நல்ல சீட்ஸை இப்போ வந்து பிளான் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் டூயர் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு, அதாவது ஏதோ நடந்துடுச்சு, ஓகே பரவாயில்ல, ஏதோ நம்ம பண்ணதுனால நடந்துருக்குன்னு நான் டூயர் ஆகிட்டோம். பட் அடுத்த ஸ்டெப்புன்னு இருக்கு இல்லையா, இந்த 5 வருஷம் நமக்கு ஏதோ க்ரைசிஸ் ஆகிடுச்சு, அடுத்த 5 வருஷம் இப்படியேவா இருக்கும், நம்ம எதுவுமே செய்யலைன்னா அது அப்படியே தான் இருக்கும். நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணுன்னு இருக்கு இல்லையா, அது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த என்னோடய மாஸ்டர் வந்து சொன்னாங்க. இது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேங்களா? See you in the next video guys. Bye.